அனைவரின் அழகை கண்ணீர் முடிந்துவிட்டால் பெண்ணை விடை கொடுத்து விடுங்கள். எனக்கு இன்னும் பல வேலைகள் இருக்கின்றன. ராகவ் மல்ஹோத்ரா கரீனாவிடம் அந்த மக்களை பார்த்தார். 1 கோடி ரூபாய் வாங்கி தன் மகளை அவன் பைத்தியக்கார சகோதரனின் திருமணத்தில் கொடுக்க தயாரானவர்களை. மான்வி கண்ணீர் நிறைந்த கண்களுடன் தன் தந்தையை பார்த்தாள் மற்றும் ராகவின் காரில் ஏறினாள். உங்கள் சகோதரர் என்னை கொல்ல மாட்டாரே. அவள் மிகவும் பயந்து போயிருந்தாள். உன் வாயை மூடு, முட்டாள் பெண். அவன் குரல் குளிர்ச்சியாக இருந்தது. என் சகோதரர் பைத்தியக்கார மருத்துவமனையில் இருக்கிறான். உன் திருமணம் என்னுடன் நடக்கும் மற்றும் நீ இன்றிலிருந்து என் உரிமையையும் நிறைவேற்றுவாய். ஆனால் உலகின் பார்வையில் நீ எப்போதும் என் பைத்தியக்கார சகோதரனின் மனைவியாகவே இருப்பாய். ஏனென்றால் நான் ஏற்கனவே திருமணமானவன். அவன் இளஞ்சிவப்பு உதடுகளில் பார்வைப்படும்போதே அவன் தன் பேச்சை நிறுத்தினான். மான்வி தன் அறையின் மூலையில் சுருண்டு உட்கார்ந்திருந்தாள். இரு கைகளும் ஒன்றோடொன்று அவ்வளவு இறுக்கமாக பிடித்திருந்தன, அவ்வளவு வேகமாக உள்ளங்கைகளின் முனைகள் வெளிறிப் போயின. கண்ணீர் தொடர்ந்து அவள் கன்னங்களில் வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் அவள் அழுகையை கூட அடக்க முயற்சி செய்தாள். சில நிமிடங்களுக்கு முன் அவள் தாய் தயாராகு, கொஞ்ச நேரத்தில் உன் திருமணம் என்று மட்டும் சொல்லிவிட்டுச் சென்றாள். இப்போது அவள் அந்த தாக்குதலிலிருந்து கூட மீளவில்லை. உடனே அவள் சிறிய தங்கை கதவை மூடிவிட்டு நடுங்கும் குரலில் உண்மையை சொன்னாள். அது அவள் முழு உலகையும் அழித்தது. தீதி, அந்த பையன் பைத்தியக்காரன். பாப்பா 1 கோடி ரியல் வாங்கியிருக்கிறார். அவர் உன்னை விற்கிறார். அப்போ திருந்து அவள் தன் புத்தியை இழந்து நின்றாள். சொல்லப்போனால் அவள் தங்கை அவளுக்கு சகோதரி இல்லை. அவள் தன் தந்தையின் பிள்ளை. ஆனால் சிறு வயதிலிருந்து மான்வி அவளுக்கு அளித்த அன்பு காரணமாக அவள் அதற்கு பைத்தியமாகி விட்டாள். தன் தந்தையை விட அதிகமாக அவள் தன் தங்கையை விரும்பினாள். இப்போது அவள் அதே பயத்தில் உட்கார்ந்திருந்தாள். திடீரென்று கதவு சப்தமாக திறந்து சங்கர்ஜி உள்ளே நுழைந்தார். அவர்களின் கண்களில் தந்தை போன்ற அன்பு இல்லை, மாறாக ஒரு வியாபாரியின் கொடுவாம இருந்தது. அவர்கள் கடுமையான குரலில் சொன்னார்கள், இப்போது இந்த அழுகை கண்ணீர் முடியட்டும். வெளியே அனைவரும் காத்திருக்கிறார்கள். எனக்கு எந்தவிதமான நாடகமும் வேண்டாம். இந்த பணம் எனக்கு மிகவும் முக்கியம். நான் வியாபாரம் செய்வேன். என் வீட்டை கட்டுவேன் மற்றும் பிறகு உன் தங்கையின் திருமணத்தையும் செய்ய வேண்டும். என்னை இப்படி அழுது கொண்டே எவ்வளவு நாள் வாழ வைப்பாய்? சிறு வயதிலிருந்து பெரியவளாகும் வரை நான் உன்னை வளர்த்தேன். உன் ஒவ்வொரு பொறுப்பையும் தந்தை போல நிறைவேற்றினேன். நான் நிற்கக்கூடாத இடத்தில் கூட உன் நிமித்தம் நின்றேன். இப்போது உன் முறை என் உபகாரத்தை திருப்பிக் கொடுக்க. மான்வி தள்ளாடியபடி அவர்கள் காலடியில் உட்கார்ந்தாள். பாப்பா, பகவானுக்காக இப்படி செய்யாதீர்கள். நான் உங்களுக்கு என்ன தவறு செய்தேன்? சங்கர்ஜி ஒரு இழுப்பில் அவள் கையை பிடித்தார். எனக்கு வீண் பேச்சுக்கு நேரமில்லை. எழுந்திரு. பாப்பா, நான் உங்கள் மகள். நீங்கள் என்னை எப்படி ஒரு பைத்தியக்காரனிடம் ஒப்படைக்கலாம்? நான் ஒப்புக்கொள்கிறேன், உங்களுக்கு என் மீது பெரிய உபகாரம். சிறு வயதிலிருந்து நீங்கள் என்னை ஒருபோதும் அனாதை போல உணரவிடவில்லை. ஆனால் நான் உங்கள் பிள்ளை. இப்போது இப்படி என்னுடன் அநீதி செய்யாதீர்கள். இது என் வாழ்க்கை. எனக்கும் சில ஆசைகள் உண்டு, சில மரியாதை உண்டு. அவள் குரல் உடைந்தது. சங்கர்ஜியின் முகத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. எனக்கு நீ ஒரு பொறுப்பு மட்டுமே. இன்று அந்த பொறுப்பு முடிவடைகிறது. இல்லை பாப்பா, ப்ளீஸ், நீங்கள் இப்படி செய்யக்கூடாது. பகவானுக்காக எனக்கு இரக்கம் காட்டுங்கள். அவர்கள் கையிலிருந்து தன் கையை விடுவிக்க முயற்சி செய்தாள். ஆனால் அவர்கள் அவள் முடியை முஷ்டியில் பிடித்து கொண்டார்கள். மான்வி வலியில் அலறினாள். பாப்பா, விடுங்கள், மிகவும் வலிக்கிறது. எவ்வளவு சத்தம் போட வேண்டுமோ போடு. இன்று உன் திருமணம் நடந்தே தீரும் மற்றும் இந்த திருமணத்தை நடத்த நான் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கிறேன். உனக்கு சுட்டுக் கொள்ள வேண்டியிருந்தாலும் சுட்டு விடுவேன் மற்றும் உன் பிணத்துடன் அதன் திருமணத்தை நடத்துவேன். நீ அறிய மாட்டாய், நான் பணக்காரனாக நான் என்னென்ன தாங்கினேன். இப்போது எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எந்த விலையிலும் இந்த வாய்ப்பை வீணாக்க மாட்டேன். அவர் அவளை கிட்டத்தட்ட இழுத்தபடி அறையிலிருந்து வெளியே அழைத்து வந்தார். அவள் கால்கள் தொடர்ந்து தள்ளாடின. அவள் தரையில் விழுந்து எழுந்து மீண்டும் இழுபட்டுச் சென்றாள். முற்றத்திற்கு வந்ததும் அவர்கள் அவளை கொடூரமாக தள்ளினார்கள். மான்வி தரையில் மோசமாக விழுந்தாள். அவள் உள்ளங்கைகள் கீறப்பட்டன. எப்போதும் தந்தை வடிவில் பார்த்த அந்த மனிதரை இன்று வியாபாரி வடிவில் பார்த்து அவள் காலடியிலிருந்து தரை நழுவியது. அவள் மனதில் எந்த சந்தேகமும் இல்லை.
பெரியவளான பிறகு அவளுடன் இப்படி அநீதி நடக்கும் என்று அவளுக்கு தெரிந்திருந்தால் அவள் ஒருபோதும் பெரியவளானதை யாரிடமும் சொல்லியிருக்க மாட்டாள். அவள் அழுதபடி மீண்டும் எழ முயற்சி செய்தாள், ஆனால் உடல் ஒத்துழைக்கவில்லை. அவள் அழுதபடி தன் தாயின் பக்கம் பார்த்தாள். அவள் சில அடி தூரத்தில் மௌனமாக நின்றிருந்தாள். மா, ப்ளீஸ், நீங்கள் என் தாய், நீங்கள் பாப்பாவை புரிய வையுங்கள். நான் செத்து விடுவேன், என்னை இந்த வேதனையில் தள்ளாதீர்கள். அவள் தாய் கண்களை தாழ்த்தினாள். உதடுகள் அசைந்தன, ஆனால் குரல் வெளியே வரவில்லை. மான்வி முழங்கால்களில் நடந்தபடி அவர்கள் காலடியை அடைந்தாள். இரு கைகளையும் கூப்பினாள். மா, நான் எப்போதும் உங்கள் வார்த்தையை கேட்டேன். ஒருபோதும் பிடிவாதம் செய்யவில்லை. இன்று முதல் முறையாக கேட்கிறேன். என்னை காப்பாற்றுங்கள். பகவானுக்காக என்னை காப்பாற்றுங்கள். இது என் முழு வாழ்க்கையின் கேள்வி. என் திருமணத்தை எந்த பைத்தியக்காரனுடனும் செய்யாதீர்கள். பாப்பா சவுக்காரர், ஆனால் நீங்கள் என் சொந்த தாய். கடவுளே, எனக்கு இரக்கம் காட்டுங்கள். நான் உங்கள் கருவில் பிறந்தவள். என்னுடன் இப்படி அநீதி செய்யாதீர்கள். அவள் தாயின் கண்களில் ஈரம் உயர்ந்தது, உறுதி. ஆனால் உதடுகள் மௌனமாகவே இருந்தன. ஷங்கர்ஜி கோபத்துடன் முன்னேறினார் மற்றும் மான்வியை கையிலிருந்து பிடித்து மீண்டும் நிறுத்தினார். போதும் நாடகம். இனி ஒரு வார்த்தை கூட பேசினால் நாக்கை பிடுங்கி விடுவேன். மான்வி திக்கி திக்கி சொன்னாள். பாப்பா, 1 கோடி என் வாழ்க்கையை விட மதிப்பானதா? நான் உங்கள் சொந்த மகள் என்றால் இதையே செய்வீர்களா? ஷங்கர்ஜியின் முகம் இன்னும் கடினமானது. உன் விதிக்கு நன்றி சொல். இவ்வளவு பணத்தில் உன் உறவு கிடைத்தது. இல்லையென்றால் உன்னை போன்ற பெண்ணை யார் கேட்பார்கள்? உனக்கு தெரியாதா? உன் உண்மையான தந்தை சூதாடி மற்றும் அவர் மீது பலாத்கார வழக்கும் இருந்தது. நன்றி செலுத்து. காலத்திற்கு ஏற்ப உனக்கு ஒரு பணக்காரரின் உறவு கிடைத்தது. மனநிலை பாதிப்பு இருந்தாலும் பரவாயில்லை. இந்த வார்த்தைகள் அவள் இதயத்தில் கத்தி போல பாய்ந்தன. அவள் திகைப்புடன் தன் தாயை பார்த்தாள். மா, நீங்களும் இதையே நினைக்கிறீர்களா? நான் உண்மையில் இவ்வளவு மதிப்பற்றவளா? சுஷ்மா தேவியின் கண்களிலிருந்து கண்ணீர் விழுந்தது, ஆனால் அவள் மீண்டும் மௌனமாகவே இருந்தாள். இந்த மௌனம் மான்வியை உள்ளுக்குள் உடைத்தது. அவள் வானத்தை பார்த்து நடுங்கும் குரலில் சொன்னாள். ஹே பகவான், இன்று எனக்கு எந்த வழியும் இல்லை என்றால் என்னை உங்களிடம் அழைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஷங்கர்ஜி கோபத்துடன் அவள் கையை பிடித்தார் மற்றும் முற்றத்தின் நடுவில் இழுத்தபடி அழைத்துச் செல்லத் தொடங்கினார். மான்வி அலறிக்கொண்டே இருந்தாள். கையை விடுவிக்க முயற்சி செய்தாள், ஆனால் யாரும் முன்னே வரவில்லை. ஒவ்வொரு முகமும் கல்லாக நின்றது. ஒவ்வொரு பார்வையும் மௌன நாடகமாக இருந்தது. அவள் கடைசி முறையாக முழு வலிமையுடன் தன் பிடியிலிருந்து தன்னை விடுவிக்க முயற்சி செய்தாள். ஆனால் அவள் தோற்றாள். அதே நேரத்தில் வீட்டின் முகப்பு கதவில் பலமான தட்டல் ஒலித்தது. அவ்வளவு திடீரென்றும் அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக முற்றத்தில் இருந்த ஒவ்வொரு நபரும் திடுக்கிட்டு அந்த திசையை பார்க்க வேண்டியதாயிற்று. சில நிமிடங்களுக்கு முழுமையான அமைதி நிலவியது. நிச்சயமாக மாப்பிள்ளை வீட்டார் வந்துவிட்டார்கள். ஷங்கர்ஜியின் பிடியும் தானாக தளர்ந்தது. அதே நேரத்தில் மான்வியின் கண்ணீரில் மூழ்கிய பார்வையில் முதல் முறையாக நம்பிக்கையின் ஒரு மெல்லிய கதிர் எழுந்தது. இதிலிருந்து அறியாதவாறு உண்மையான அநீதி தொடங்கியது. ஷங்கர்ஜி கதவை திறந்தார். முன்னால் நின்ற நபர் முதல் பார்வையிலேயே தன் அழகான தோற்றம் மற்றும் கம்பீரமான ஆளுமை காரணமாக அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். ராகவ் மல்ஹோத்ரா முற்றத்தில் இருந்தவர்கள் மீது ஒரு சுருக்கமான பார்வை வீசினார். பிறகு எந்த சடங்கும் இன்றி உள்ளே அடியெடுத்து வைத்தார். அவருக்கு பின்னால் கருப்பு உடையில் சில பாதுகாவலர்களும் மௌனமாக உள்ளே வந்தனர். முழு முற்றத்திலும் விசித்திரமான அமைதி பரவியது. மான்வி பயந்த பார்வையுடன் அவர்களை பார்த்தாள். அவள் இதயம் மோசமாக துடித்தது. ராகவ் ஒரு நிமிடம் அவள் கண்ணீரில் மூழ்கிய முகத்தை பார்த்தார். பிறகு தன் அருகில் நின்ற நபரை பார்த்து சுருக்கமாக சைகை செய்தார். பை. அடுத்த நிமிடம் பணத்தால் நிரம்பிய பெரிய பை ஷங்கர்ஜியின் முன் வைக்கப்பட்டது. ஷங்கர்ஜி நடுங்கும் கைகளுடன் ஜிப் திறந்தார். உள்ளே பணக்கட்டுகளை பார்த்ததும் அவர்கள் கண்களில் அப்படி ஒரு ஒளி, பல வருட ஆசைகள் நிறைவேறியது போல. ராகவ் அமைதியான குரலில் சொன்னார். பணம் முழுமையாக உள்ளது. எண்ண வேண்டிய அவசியமில்லை. இப்போது மரபுப்படி பெண்ணை என் பொறுப்பில் ஒப்படைக்கவும் மற்றும் இந்த ஆவணங்களிலும் கையொப்பமிடுங்கள். அவர் ஒரு கோப்பை முன்னால் நீட்டினார். இதில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்றிலிருந்து இந்த பெண்ணுடன் உங்களுக்கு எல்லாவிதமான தொடர்பும் முடிவடையும். எதிர்காலத்தில் அவளின் வாழ்க்கை அல்லது மரணம் எந்த விஷயத்திலும் நீங்கள் எந்த உரிமையும் கோர மாட்டீர்கள். ஷங்கர்ஜி ஒரு நிமிடம் கூட வீணாக்கவில்லை. கொடுங்கள். அவர் உடனே பேனாவை எடுத்து கையொப்பமிட்டார். பிறகு கோப்பை சுஷ்மா தேவியிடம் நீட்டினார். அவர்களும் எதுவும் கேட்காமல் தங்கள் கையொப்பத்தை இட்டனர்.
மான்வி இந்த காட்சியை பார்த்து உடைந்தாள். அவள் அலறியபடி அவர்களை நோக்கி பாய்ந்தாள். பாப்பா, இப்படி செய்யாதீர்கள், பகவானுக்காக இப்படி செய்யாதீர்கள். நான் உங்கள் மகள், என்னை இப்படி யாரிடமும் ஒப்படைக்காதீர்கள். நான் உங்களுக்கு என்ன தவறு செய்தேன்? அவள் சுஷ்மா தேவியின் கால்களை பிடித்தாள். மா, நீங்களே தடுத்து நிறுத்துங்கள், நீங்களே சொல்லுங்கள் இது எல்லாம் பொய் என்று. ப்ளீஸ் மா, என்னை விட்டு விடாதீர்கள். சுஷ்மா தேவி தவிப்புடன் ஒரு நிமிடம் அவளை பார்த்தார். ஆனால் அடுத்த நிமிடம் தன் ஆடையை அவள் பிடியிலிருந்து விடுவித்தார். ஷங்கர்ஜி எரிச்சலுடன் சொன்னார், போதும் இந்த நாடகம், உன்னை போதும் தாங்கினோம். மான்வியின் திக்கல் இன்னும் அதிகமானது. நான் குற்றமற்றவள், எனக்கு ஏன் தண்டனை கொடுக்கிறீர்கள்? பகவானுக்காக எனக்கு இரக்கம் காட்டுங்கள். நான் எந்த பைத்தியக்காரனின் மனைவியாகவும் ஆக விரும்பவில்லை. ராகவ் ஆழமாக மூச்சு விட்டார். இந்த சப்தம் அவரது பொறுமையை சோதிக்கத் தொடங்கியது போல. பிறகு தட்டையான குரலில் சொன்னார், அழுகை கண்ணீர் முடிந்துவிட்டால் பெண்ணை என் பொறுப்பில் ஒப்படைக்கவும் எனக்கு நேரம் குறைவு. ஷங்கர்ஜி கிண்டலான சிரிப்புடன் சொன்னார், பெண் இப்போது உங்களுடையவள் ஆகிவிட்டாள். நாங்கள் எங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம். தந்தை மகளை விற்றுவிட்டார். இனி அன்புடன் அழைத்து செல்லட்டும் அல்லது இழுத்து செல்லட்டும், எங்களுக்கு அதனுடன் எந்த தொடர்பும் இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்டதும் மான்வியின் அலறல்கள் முழு முற்றத்தில் எதிரொலித்தன. இல்லை, பகவானுக்காக என்னை அழைத்து செல்லாதீர்கள், என்னை விட்டுவிடுங்கள், நான் எங்கும் போக மாட்டேன். ராகவின் ஒரு பாதுகாவலர் முன்னேற முயற்சி செய்தார். ஆனால் ராகவ் சிறிய சைகையால் அவரை தடுத்தார். பிறகு தானே மெதுவாக மான்வியின் அருகில் வந்தார். அவர் உறுதியாக அவள் மணிக்கட்டை பிடித்தார். மான்வி உடனே கையை விடுவிக்க முயற்சி செய்தாள். தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள், நான் உங்களிடம் கைகூப்புகிறேன். அவள் குரல் திக்கல்களில் மறைந்து கொண்டிருந்தது. ஆனால் ராகவின் முகத்தில் எந்த தெளிவான உணர்வும் இல்லை. அவர் மௌனமாக அவளை தாங்கியபடி கதவை நோக்கி அழைத்து செல்லத் தொடங்கினார். மான்வி தொடர்ந்து நிற்க முயற்சி செய்தாள். பின்னால் திரும்பி தன் தாயை பார்த்தாள். மா, ஒரு முறை தடுத்து நிறுத்துங்கள், வெறும் ஒரு முறை. ஆனால் பதிலுக்கு மௌனம் மட்டுமே கிடைத்தது. காருக்கு அருகில் வந்ததும் அவள் கடைசி முறையாக தன்னை பின்னுக்கு இழுக்க முயன்றாள். ஆனால் ராகவ் கதவை திறந்து அவளை உள்ளே உட்கார வைக்க கட்டாயப்படுத்தினார். அவள் அழுதபடி இருக்கையில் சாய்ந்தாள். அடுத்த நிமிடம் ராகவும் மறுபுறம் காரில் ஏறினார். பாதுகாவலர்கள் தங்கள் கார்களை நோக்கி சென்றனர். அங்கு முற்றத்தில் நின்ற ஷங்கர்ஜி பண நிரம்பிய பையை மீண்டும் திறந்தார். கட்டுகளின் மீது கை வைத்தார் மற்றும் திருப்தியான புன்னகை அவர்கள் உதடுகளில் பரவியது. சுஷ்மா தேவியும் கோப்பு மற்றும் பணத்தை பார்த்தார். இருவரின் முகங்களிலும் அப்படி ஒரு மகிழ்ச்சி, அவர்கள் பெரிய ஒப்பந்தத்தை வென்றது போல. ஆனால் அதே ஒப்பந்தத்தின் விலை ஒரு அபலை பெண்ணின் கண்ணீர் மற்றும் அவள் முழு வாழ்க்கையாக மாறியது. மறுபுறம் கார் மௌனமாக சாலையில் சென்று கொண்டிருந்தது. முன் இருக்கையில் டிரைவர் முழு கவனத்துடன் காரை ஓட்டினார். அவருடன் ராகவின் நெருங்கிய ஆள் உட்கார்ந்திருந்தார். பின் இருக்கையில் மான்வி தன்னுள் சுருண்டு உட்கார்ந்திருந்தாள். அவள் இரு கைகளும் நடுங்கின. கண்ணீர் தொடர்ந்து அவள் கண்களிலிருந்து நழுவி அவள் துப்பட்டாவில் விழுந்தது. அவள் தொடர்ந்து தன் திக்கலை அடக்க முயற்சி செய்தாள். ஆனால் தோற்றாள். ராகவ் மௌனமாக ஜன்னல் வழியே பார்த்து கொண்டிருந்தார். அவள் அழுகை அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லாதது போல. பல நிமிடங்கள் இந்த மௌனத்தில் கடந்தன. பிறகு மான்வி தைரியம் செய்து நடுங்கும் குரலில் கேட்டாள், என் திருமணம் நடக்கவிருக்கும் அந்த பையன் உங்களுக்கு என்ன உறவு? ராகவ் தன் பார்வையை அவள் பக்கம் திருப்பினார். சில நிமிடங்கள் அவளை மௌனமாக பார்த்தார். பிறகு உணர்ச்சியற்ற குரலில் சொன்னார், என் சகோதரன். மான்வியின் நிறம் இன்னும் வெளிரியது. அவள் பயத்துடன் மீண்டும் கேட்டாள், அவர் அதே மனநோயாளியா? ராகவ் சுருக்கமாக பதில் அளித்தார், ஆம். அவள் மூச்சு மார்பில் தடைப்பட்டது போல. அவர் என்னை கொல்ல மாட்டாரா? அனைவரும் அவர் பைத்தியக்காரர் என்று சொல்கிறார்கள். அவர் எனக்கு தீங்கு செய்தால்? ராகவின் உதடுகளில் லேசான கிண்டல் புன்னகை தோன்றியது. முட்டாள் பெண், இவ்வளவு யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. மான்வி ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தாள். அதாவது, அவர் சற்று பின்னால் சாய்ந்து சொன்னார், நாம் என் ஃபார்ம் ஹவுஸுக்கு செல்கிறோம். அங்கு உன் திருமணம் என் சகோதரனுடன் அல்ல, என்னுடன் நடக்கும். மான்வியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. என்ன? ஆனால் நீங்கள் இப்போது சொன்னீர்கள். நான் சொன்னது உண்மைதான் மற்றும் இப்போது சொல்வதும் உண்மைதான். திருமணம் என்னுடன் நடக்கும். ஆனால் உலகத்தின் முன் நீ என் பைத்தியக்கார சகோதரனின் மனைவி என்று அழைக்கப்படுவாய். மான்வி திகைப்புடன் தலையை அசைத்தாள்.
இது எப்படி இருக்கும்? ராகவ் தட்டையான குரலில் பதில் அளித்தார். ஏனென்றால் நான் ஏற்கனவே திருமணமானவன். என் மனைவி உயிருடன் இருக்கிறாள். என் சகோதரன் இப்போது மனநல மருத்துவமனையில் இருக்கிறான். நான் பொய் சொல்வேன் உன் திருமணம் அவருடன் நடந்தது என்று. ஆனால் உண்மை அதற்கு எதிரானது. சில காரணங்கள் உள்ளன. அதனால் இந்த திருமணம் ரகசியமாக வைக்கப்படும். மான்வி நடுங்கியபடி கேட்டாள். இவை அனைத்தும் ஏன் நடக்கிறது? அவள் பேச்சை கேட்டு அவர் சொன்னார். ஒவ்வொரு உண்மையிலிருந்தும் இவ்வளவு விரைவாக திரை விலக்கப்படுவதில்லை. ஸ்வீட் ஹார்ட், திருமணத்திற்கு பிறகு நீ என்னுடன் என் வீட்டுக்கு வருவாய். அங்கு என் மனைவி உன்னிடம் ஏதாவது கேட்டால் வெறும் இதை மட்டும் சொல். நீ அவர்களின் கொழுந்தனுடன் திருமணம் செய்து கொண்டாய் என்று. இதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட இல்லை. மான்வியின் புரிதல் போல பதில் அளித்தது. அவள் தவிப்புடன் அவரை பார்த்து கொண்டிருந்தாள். இவை அனைத்தும் என்ன நடக்கிறது? நீங்கள் யார்? என்னுடன் ஏன் இப்படி செய்யப்படுகிறது? நான் யாருக்கு என்ன தவறு செய்தேன்? அவள் குரல் உடைந்தது. என் வாழ்க்கையை இப்படி ஏன் மாற்றுகிறீர்கள்? ராகவ் குளிர்ந்த பார்வையுடன் அவளை பார்த்தார். ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் அவசியமில்லை. எனக்கு அவசியம், ஏனென்றால் என் வாழ்க்கை அழிக்கப்படுகிறது. அவள் அழுதபடி சொன்னாள். எனக்கு ஏதாவது சொல்லுங்கள். இறுதியாக என் குற்றம் என்ன? ராகவ் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்து மெதுவாக சொன்னார். நீ மௌனமாக இரு மற்றும் இதை மட்டும் புரிந்துகொள். இன்றிலிருந்து நீ வாங்கப்பட்டுவிட்டாய். மான்வி தானாக தலையை உயர்த்தினாள். அவள் கண்களில் நம்ப முடியாத துயரம் இருந்தது. ராகவ் மிக அமைதியுடன் தன் பேச்சை முடித்தார். விலை கொடுக்கப்பட்ட பொருளுக்கு உரிமை வாங்குபவருக்கு உண்டு. உன் தந்தை உன்னை எங்கள் பொறுப்பில் ஒப்படைத்து விட்டார். இனி உன்னுடன் என்ன செய்வது என்பதை நாங்கள் தீர்மானிப்போம். நீ கேள்வி கேட்கும் உரிமை இல்லை. இந்த வார்த்தைகள் மான்வியின் இதயத்தில் கூர்மையான கத்தி போல இறங்கின. அவள் உதடுகள் நடுங்கத் தொடங்கின. நான் எந்த பொருளும் இல்லை. நான் மனிதன். அவளது குரல் பெரிதும் சிரமத்துடன் கேட்டது. ஆனால் ராகவ் எந்த பதிலும் கொடுக்கவில்லை. அவன் மீண்டும் அமைதியாக முன்னால் பார்க்கத் தொடங்கினான். மான்வி உடைந்த இதயத்துடன் தலையை குனிந்து கொண்டாள். அவளது விக்கல்கள் மீண்டும் உயரத் தொடங்கின. அவள் இரு கைகளாலும் முகத்தை மறைத்து கொண்டாள். அவளுக்கு அப்படி உணர்வு ஏற்பட்டது போல ஒரே நாளில் அவளது வீடு, அவளது அடையாளம், அவளது சொந்த மக்கள் மற்றும் அவளது முழு வாழ்க்கையும் பறிக்கப்பட்டது போல. இப்போது அவளிடம் கண்ணீர் மட்டுமே மிச்சம் இருந்தது. அதை கேட்கவும் யாரும் இல்லை. நீண்ட பயணத்திற்கு பிறகு ஃபார்ம் ஹவுஸ் லாஞ்சில் கால் வைத்த உடனேயே மான்வியின் பார்வை தானாகவே எல்லா பக்கங்களிலும் சுற்றத் தொடங்கியது. ஆனால் அவளது மனதில் ஒரே ஒரு கேள்வி மட்டுமே சுழன்று கொண்டிருந்தது. சில மணி நேரங்களுக்கு முன்பு அவளுக்கு சொல்லப்பட்டது அவளது திருமணம் ஒரு மனநோயாளி ஆணுடன் நடைபெறும் என்று. ஆனால் இங்கு வந்த பிறகு எல்லாமே மாறிவிட்டது. ராகவ் மல்ஹோத்ரா முழு தீவிரத்துடன், முழு புத்திசாலித்தனத்துடன் மற்றும் கௌரவத்துடன் அவளுக்கு முன்னால் நின்றிருந்தான். தானே சொல்லியிருந்தான் திருமணம் தன்னுடன் தான் நடக்கும் என்று. ஆனால் உலகம் அவளை அவனது சகோதரனின் மனைவியாக நினைக்கும். இது அத்தகைய ஒரு சூழ்நிலை. அதை அவளது மனம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவள் உயிரற்ற காலடிகளுடன் நடந்து சோபாவுக்கு அருகில் வந்து நின்றாள். அவளது கண்கள் தொடர்ந்து ஈரமாக இருந்தன. முன்னால் சில சாட்சிகள் பண்டிட்ஜி மற்றும் ராகவ் அமைதியாக உட்கார்ந்தனர். பண்டிட்ஜி மென்மையான குரலில் அவளை பார்த்து சொன்னார். பெண்ணே, முதலில் ஒரு முக்கியமான விஷயம் கேட்க வேண்டும். எங்கள் சாஸ்திரங்களில் திருமணம் சம்மதம் இல்லாமல் நடைபெறாது. எனக்கு தெளிவாக சொல்லுங்கள், உங்களுக்கு எந்தவிதமான அழுத்தமும் உள்ளதா? நீங்கள் மறுக்க விரும்பினால் தயங்காமல் சொல்லலாம். இதை கேட்டதும் மான்வியின் கண் இமைகளில் தேங்கிய கண்ணீர் மீண்டும் வழியத் தொடங்கியது. அவள் தானாகவே ராகவின் பக்கம் பார்த்தாள். பிறகு தன் கைகளின் நடுக்கத்தை மறைக்க முயற்சி செய்து மெதுவான குரலில் சொன்னாள். இல்லை. இந்த சொற்களுடன் அவளது தொண்டை நிறைந்தது. அவள் தன் உள்ளார்ந்த வலியை விழுங்க முயற்சிப்பது போல. பண்டிட்ஜி சில நொடிகள் அவளது முகத்தை பார்த்தார். பிறகு ராகவின் பக்கம் திரும்பினார். நீங்களும் உங்கள் சம்மதத்தை உறுதிப்படுத்துங்கள். ராகவ் மிகவும் அமைதியான குரலில் பதில் சொன்னான். ஆம், நான் எனது முழு சம்மதத்துடன் இந்த திருமணத்தை செய்கிறேன். பண்டிட்ஜி அதற்கு தலையசைத்தார். திருமண பத்திரத்தை முன்னால் வைத்து மீண்டும் மான்வியை நோக்கினார். பெண்ணே, கவனமாக கேளுங்கள். மான்வி புதல்வி ஷங்கர்ஜி, உங்கள் திருமணம் ராகவ் மல்ஹோத்ரா புதல்வன் நரேஷ் மல்ஹோத்ராவுடன் முறைப்படி செய்யப்படுகிறது. இந்த திருமணம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? மான்வியின் உதடுகள் நடுங்கின. அவள் கண்களை மூடிக்கொண்டாள். சில கண்ணீர் துளிகள் அவளது கன்னங்களில் வழிந்தன. பிறகு மிகவும் உடைந்த குரலில் அவள் சொன்னாள், மன்னிக்கப்படுகிறது.
பண்டிட்ஜி மீண்டும் அதே வார்த்தைகளை மீண்டும் சொன்னார். மான்வி புதல்வி சங்கர்ஜி, இந்த திருமணம் உங்களுக்கு மன்னிக்கப்படுகிறதா? அவள் விக்கலுடன் இரண்டாவது முறை சொன்னாள், மன்னிக்கப்படுகிறது. மூன்றாவது முறை கேள்வி கேட்கப்பட்டபோது அவளது குரல் இன்னும் உயர்ந்தது. ஆனால் அவள் மீண்டும் சொன்னாள், மன்னிக்கப்படுகிறது. லாஞ்சில் சில நொடிகளுக்கு முழு அமைதி நிலவியது. பண்டிட்ஜி திருமண பத்திரத்தை அவளது பக்கம் நீட்டினார். இங்கே கையெழுத்து போடுங்கள். மான்வி பேனாவை பிடித்தபோது அவளது விரல்கள் அவ்வளவு நடுங்கின. சில நொடிகள் பேனா காகிதத்தில் நில்லவே இல்லை. அவள் ஆழமான மூச்சு விட்டு இறுதியில் நடுங்கும் கையால் கையெழுத்து போட்டாள். அதன் பிறகு திருமண பத்திரம் ராகவின் முன்னால் வைக்கப்பட்டது. பண்டிட்ஜி சம்பிரதாயமாக கேட்டார், ராகவ் மல்ஹோத்ரா புதல்வன் நரேஷ் மல்ஹோத்ரா, முறைப்படி உங்களுக்கு இந்த திருமணம் மன்னிக்கப்படுகிறதா? ராகவ் குளிர்ந்த பார்வையுடன் அவர்களை பார்த்து தெளிவான அமைதியான குரலில் சொன்னான், மன்னிக்கப்படுகிறது. இரண்டாவது முறை கேள்வி கேட்கப்பட்டது. அதே தீவிரத்துடன் பதில் சொன்னான், மன்னிக்கப்படுகிறது. மூன்றாவது முறையும் அவனது குரலில் தயக்கமோ தடுமாற்றமோ இல்லை. மன்னிக்கப்படுகிறது. அவன் திருமண பத்திரத்தை தன் முன்னால் இழுத்து எந்த தயக்கமும் இல்லாமல் கையெழுத்து போட்டு பேனாவை திருப்பி வைத்தான். பண்டிட்ஜி இருவருக்கும் ஆசீர்வாதம் அளித்தார். சாட்சிகள் ஆவணத்தில் கையெழுத்து போட்டனர். இப்படி சில சம்பிரதாய வார்த்தைகளுடன் திருமண நடவடிக்கை முடிவடைந்தது. மான்வி அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். அவளது பார்வை சில சமயம் தன் கையெழுத்துகளில் தங்கியது, சில சமயம் ராகவின் பெயரில். ஒரே நொடியில் அவளது வாழ்க்கையின் திசை மாறிவிட்டது. ஆனால் இந்த புதிய உறவின் உண்மை இன்னும் அவளுக்கு ஒரு முடிச்சாகவே இருந்தது. அதை இதுவரை யாரும் அவிழ்க்கவில்லை. திருமணம் முடிந்த பிறகு அவன் அவளை அழைத்து கார் பக்கம் நடந்தான். கார் மல்ஹோத்ரா பங்களாவின் போர்ச்சில் வந்து நின்றது. சில நொடிகள் வரை எந்த கதவும் திறக்கவில்லை. மான்வி அமைதியாக தலைகுனிந்து உட்கார்ந்திருந்தாள். அவளது கண்கள் அழுது வீங்கியிருந்தன. ராகவ் ஒரு ஆழமான மூச்சு விட்டு அவளை பார்க்காமல் தீவிரமான குரலில் சொன்னான், உள்ளே செல்வதற்கு முன் ஒரு விஷயத்தை நன்றாக கேட்டுக்கொள். என் மனைவியின் முன்னால் வெறும் தலையசைப்பு மட்டும். வாதம் செய்யாதே, விளக்கம் கொடுக்காதே, தேவையில்லாத கேள்விகள் கேட்காதே. அவள் பலதை சொல்வாள், ஆனால் நீ அமைதியாக இருப்பாய். மான்வி எந்த பதிலும் கொடுக்கவில்லை. அதில் தலையசைக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. அந்த வார்த்தைகள் அவளது இருப்பிலிருந்து எப்போதும் பறிக்கப்பட்டது போல. ராகவ் சில நொடிகள் அவளது உயிரற்ற முகத்தை பார்த்தான். பிறகு கதவை திறந்து வெளியே வந்தான். அடுத்த நொடியே அவளும் அமைதியாக அவனை பின்தொடர்ந்தாள். இருவரும் மெயின் ஹாலில் நுழைந்தபோது நடுவில் ஒரு சக்கர நாற்காலி வைக்கப்பட்டிருந்தது. அதில் வயது முதிர்ந்த ஒரு பெண் உட்கார்ந்திருந்தாள். அவளது முகம் நோயின் களைப்பால் மஞ்சளாக இருந்தது. ஆனால் கண்களில் விசித்திரமான கடுமை மற்றும் அதிகாரத்தின் ஒளி இருந்தது. மான்வியின் பார்வை தானாகவே முதலில் அந்த பெண்ணின் மீது சென்றது. பிறகு அவளுடன் நின்ற ராகவ் மீது தங்கியது. அவள் ஆச்சரியமடைந்தாள். ஒருபுறம் இளம், அழகான, ஈர்க்கக்கூடிய மற்றும் வலிமையான ஆளுமை கொண்ட ராகவ், மறுபுறம் வயது முதிர்ந்த மற்றும் பலவீனமான பெண். அவளது மனதில் இன்னொரு கேள்வி பிறந்தது. ஆனால் அவள் அமைதியாகவே இருந்தாள். ராகவ் மெதுவான குரலில் சொன்னான், இவள் என் மனைவி. அந்த பெண் இருவரும் நெருங்கி வருவதை பார்த்ததும் அவளது உதடுகளில் கிண்டலான புன்னகை பரவியது. அவள் பார்வையை மான்வியின் மீது பதித்து பிறகு ராகவிடம் சொன்னாள், இப்போது இவளது திருமணம் என் பைத்தியக்கார தேவருடன் நடந்துவிட்டது. ராகவ் சுருக்கமாக பதில் சொன்னான், ஆம், நடந்துவிட்டது. அந்த பெண் தலையை சற்று சாய்த்து சிரித்தாள். இருந்தாலும் திருமணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் சம்பிரதாயத்தை முடிக்க வேண்டியது அவசியம். ராகவ் அலட்சியமான குரலில் சொன்னான், எது முடிவானதோ அது முடிந்துவிட்டது. அந்த பெண் சக்கர நாற்காலியின் கைப்பிடியில் விரல்களை ஓட்டியபடி சொன்னாள், ராகவ், நீ தெரிந்து கொண்டிருப்பாய். நான் இவை எல்லாம் உனக்காகவே செய்தேன். நான் பல வருடங்களாக உனக்கு அந்த திருமண வாழ்க்கையை கொடுக்கவில்லை. அதற்கு நீ தகுதியானவன். என்னுடன் இருப்பவன் அதை செய்யவில்லை. அதனால் இந்த ஏற்பாடு செய்ய வேண்டியிருந்தது. அவள் மான்வியை தலையிலிருந்து கால் வரை பார்த்தாள். ஒரு மனிதனை அல்ல, வாங்கிய பொருளை பரிசோதிப்பது போல. பிறகு மெதுவாக சொன்னாள், இப்போது என் கணவரின் தேவைகளை இவள்தான் நிறைவேற்றுவாள். இறுதியில் 1 கோடி செலவழித்திருக்கிறோம் இவள் மீது. இந்த வார்த்தைகளை கேட்டதும் மான்வியின் உடலில் ஒரு நடுக்கம் ஓடியது. அவள் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அவள் சட்டப்படி ராகவின் மனைவி. ஆனால் இந்த உறவில் அவளுக்கு மனைவியாக இருக்கும் எந்த உரிமையும் கிடைக்கவில்லை. அவள் வெறும் ஒரு ரகசியம், ஒரு பெயர் மட்டுமே, ஒரு அமைதியான ஒப்பந்தம். அந்த பெண் சற்று உயர்ந்த குரலில் சொன்னாள், ஏய் பெண்ணே. மான்வி உடனே தலையை உயர்த்தினாள், ஆனால் பார்வையை தரையிலேயே வைத்திருந்தாள்.
உன் நிலையை ஒருபோதும் மறக்காதே. இந்த வீட்டில் உன் மதிப்பு 2 காசுக்கு மேல் இல்லை. நீ இங்கு மரியாதை பெற வந்திருக்கவில்லை. ஒரே ஒரு நோக்கத்திற்காகவே கொண்டு வரப்பட்டிருக்கிறாய். மான்வியின் கண் இமைகளிலிருந்து ஒரு கண்ணீர் துளி உடைந்து கீழே விழுந்தது. ஆனால் அவள் வாயை திறக்கவில்லை. அந்த பெண் குளிர்ந்த குரலில் பேச்சைத் தொடர்ந்தாள். நீ வெறும் என் கணவருக்கு ஆறுதல் தரும் ஒரு கருவி மட்டுமே. அதற்கு மேல் எதுவும் இல்லை. நீ எப்போதாவது உன் எல்லையை மறந்துவிட்டால், என் அனுமதி இல்லாமல் ஒரு அடி கூட எடுத்து வைத்தால், அல்லது இந்த வீட்டின் எந்த ரகசியத்தையும் அறிய முயற்சி செய்தால் நினைவில் கொள், உன் முடிவு அப்படி இருக்கும். நீயே உன் வாழ்க்கையை வெறுக்கத் தொடங்குவாய். மான்வி அமைதியாக தலையை குனிந்து கொண்டாள். அவளது காதுகள் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டுக்கொண்டிருந்தன. ஆனால் அவளது இதயம் கேட்பதை மறுத்தது போல. ராகவ் ஒரு பக்கம் அமைதியாக நின்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான். அவன் தன் மனைவியின் பேச்சை தடுக்கவில்லை. மான்வியை பாதுகாக்கவும் இல்லை. ஆனால் அவனது கண்களில் ஒரு நொடி விசித்திரமான கடுமை உருவானது. ஒவ்வொரு வாக்கியமும் அவனுக்கும் அசௌகரியமாக இருப்பது போல. பிறகு அந்த உணர்வு அதே அமைதியுடன் மறைந்தது. அவன் ஒரு நொடி மட்டும் மான்வியை பார்த்தான். கண்ணீரால் நனைந்த அந்த முகம், நடுங்கும் கைகள் மற்றும் முழு அமைதி. என்ன காரணத்திற்காகவோ இந்த காட்சி அவனுக்குள் ஒரு உணர்வை எழுப்பியது. அதற்கு அவனாலேயே பெயர் சொல்ல முடியவில்லை. மறுபுறம் சக்கர நாற்காலியில் உட்கார்ந்திருந்த பெண்ணின் முகபாவனைகள் அவளது மனதிலும் பல விஷயங்கள் நடப்பதை சொல்லிக் கொண்டிருந்தன. முழு நாளும் வழக்கம் போலவே கழிந்தது. மான்வி அமைதியாக படுக்கையின் ஓரத்தில் உட்கார்ந்திருந்தாள். அவளது பார்வை தரையில் பதிந்திருந்தது. கண்ணீர் எப்போதோ உலர்ந்து போயிருந்தது. சில சமயங்களில் வலி அவ்வளவு அதிகமாகிவிடும். அழுகை கூட உதவி செய்யாமல் போய்விடும். அவள் அதே உணர்வில் உட்கார்ந்திருந்தாள். அவளது மனதில் ஒன்றன் பின் ஒன்றாக காட்சிகள் எழுந்தன. 5 வயதில் தந்தையின் இறுதி சடங்கு. பிறகு தாயின் 2வது திருமணம். ஒரு வளர்ப்பு தந்தை. அவர் ஒருபோதும் அவளது தலையில் அன்புடன் கை வைத்ததில்லை. ஆனால் அவள் ஒவ்வொரு பண்டிகை, ஒவ்வொரு பிறந்த நாள், ஒவ்வொரு மகிழ்ச்சியிலும் அதே நம்பிக்கையை வைத்திருந்தாள். இன்றாவது அவர் தன்னை மகளாக ஏற்றுக்கொள்வார் என்று. ஆனால் இறுதியில் அதே நபர் ₹1,00,00,000 ஈடாக அவளை வேறொருவரிடம் ஒப்படைத்து விட்டார். இன்று அவள் சட்டப்படி ஒரு நபரின் மனைவி. ஆனால் இந்த உறவுக்கு தன் பெயரை கூட கொடுக்க முடியாது. அவள் அதே எண்ணங்களில் மூழ்கியிருந்தாள். அப்போது அறையின் கதவு திறந்து ராகவ் மல்ஹோத்ரா உள்ளே நுழைந்தான். அவன் சில நொடிகள் அமைதியாக மான்வியை பார்த்தான். பிறகு மெதுவாக நடந்து அவளுக்கு அருகில் வந்து படுக்கையின் மற்ற ஓரத்தில் உட்கார்ந்தான். இருவருக்கும் இடையே ஆழமான அமைதி நிலவியது. மான்வி தலையை உயர்த்தவில்லை. ராகவும் உடனே எதுவும் சொல்லவில்லை. பல நொடிகளுக்குப் பிறகு ராகவின் தீவிரமான குரல் எழுந்தது. எனக்கு உன்னிடம் என் உரிமை வேண்டும். மான்வி மெதுவாக தலையை உயர்த்தினாள். அவளது சிவந்த கண்களில் வலியுடன் விசித்திரமான தவிப்பும் இருந்தது. அவள் கசப்பான புன்னகையுடன் சொன்னாள், இப்படிப்பட்டவர்களுக்கு உரிமை தேவையில்லை. இப்படிப்பட்டவர்கள் தங்கள் மனைவியை மிதித்து பிறகு அதற்கு உரிமை என்று பெயர் கொடுத்து விடுவார்கள். ராகவின் முகத்தில் சிறிய கடுமை தோன்றியது. ஆனால் அவன் அமைதியாக இருந்தான். மான்வி நடுங்கும் குரலில் பேச்சை தொடர்ந்தாள். நீங்கள் என்னுடன் செய்வது மன்னிப்புக்கும் தகுதியற்றது. ராகவ் எந்த மென்மையும் இல்லாமல் பதில் சொன்னான். நான் மன்னிப்பு கேட்கிறேனா? நான் வெறும் என் உரிமையைத்தான் கேட்கிறேன். மான்வியின் கண்களிலிருந்து மீண்டும் கண்ணீர் வடியத் தொடங்கியது. உங்களிடம் மன்னிப்பு எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நீங்கள் என்னை மனிதராக நினைப்பீர்கள் என்று. நீங்கள் என்னுடன் நல்லது செய்யவில்லை. என்னிடம் அநீதி இழைக்கிறீர்கள். நான் உங்கள் மனைவி. பிறகு ஏன் உலகத்திடம் இந்த உண்மையை சொல்ல முடியாது? ஏன் என்னை வேறொருவரின் பெயரில் வாழ வேண்டும்? ராகவ் அவளை பார்த்தான். பிறகு மெதுவாக சொன்னான், ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் தெரிந்து கொள்ள உனக்கு அவசியம் இல்லை. மான்வி முதல் முறையாக அவனது கண்களில் நேரடியாக பார்த்தாள். அவசியம் இருக்கிறது, ஏனென்றால் தண்டனை எனக்குத்தான் கிடைக்கிறது. பிறகு சில நொடிகள் அமைதியாக இருந்து மெதுவாக சொன்னாள், நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீர்கள் நான் வாங்கப்பட்ட அடிமை என்று. ஆனால் தெரியவில்லை ஏன். நான் உங்கள் கண்களில் பார்க்கும்போது உணர்கிறேன், நீங்கள் நடிக்கும் கதாபாத்திரம் போன்றவர் இல்லை. ராகவின் நெற்றியில் லேசான சுருக்கம் தோன்றியது. உன் அர்த்தம் என்ன? மான்வி பார்வையை விலக்காமல் பதில் சொன்னாள். உங்கள் முகத்திற்கு பின்னால் வேறொரு முகம் மறைந்திருப்பது போல தோன்றுகிறது. நீங்கள் அந்த பெண்ணின் கணவர்தான், ஆனால் வெறும் கணவர் மட்டும் இல்லை.
உங்களுக்குள் வேறு ஏதோ ரகசியம் இருக்கிறது. நீங்கள் எல்லோரிடமிருந்தும் மறைக்கும் ஒன்று. நீங்களே உங்களை காட்டுவது போல இல்லை. ஒரு நொடிக்கு ராகவின் முக அமைதி உடைந்தது. ஆனால் அவன் உடனே தன்னை சமாளித்துக் கொண்டான். அவன் சற்று முன்னால் சாய்ந்து ஒப்பீட்டளவில் கடுமையான குரலில் சொன்னான், போதும். நீ உன் எல்லையில் இரு. என்னைப் பற்றி தீர்ப்பு சொல்லவோ அல்லது என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்யவோ உனக்கு அவ்வளவு தகுதி இல்லை. மான்வி அவனது குரலில் முதல் முறையாக தவிப்பை உணர்ந்தாள். அவள் அமைதியாக பார்வையை தாழ்த்திக் கொண்டு மெதுவான குரலில் சொன்னாள், நான் தீர்ப்பு சொல்லவில்லை. நீங்கள்தானே மறைக்க முயற்சி செய்யும் விஷயத்தை பார்க்கிறேன். ராகவ் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவன் சில நொடிகள் அமைதியாக மான்வியை பார்த்தான். பிறகு பார்வையை வேறு பக்கம் திருப்பினான். அறையில் மீண்டும் அமைதி இறங்கியது. சில நொடிகளுக்குப் பிறகு அவன் தன்னை சமாளித்துக் கொண்டு அவளை பார்த்து சொன்னான், நீ என் மனைவி, உன் உரிமையை நிறைவேற்று. இப்படி சொல்லி அவளுக்கு புரியும் வாய்ப்பு கொடுக்காமல் அவளை தன் அருகில் இழுத்து அணைத்து கொண்டான். அவளுக்கு விளக்கம் கொடுக்காமல் தன் விருப்பத்தை திணிக்கத் தொடங்கினான். அவள் எதிர்ப்பு தெரிவிக்க விரும்பினாள். இதையெல்லாம் செய்வதை தடுக்க விரும்பினாள். ஆனால் அது சாத்தியமில்லை. மெதுவாக அவன் தன் எல்லையை தாண்டிக் கொண்டிருந்தான். அவள் ஒரு மெழுகு பொம்மை போல அவனது ஒவ்வொரு செயலையும் தாங்கிக் கொண்டிருந்தாள். இதை அறியாமல் தான் தன் மிகப்பெரிய எதிரியாக நினைப்பவன் தான் தன் மிகப்பெரிய மீட்பர் என்பதை. இரவு துளி துளியாக உருகிக் கொண்டிருந்தது. அடுத்த நாள் காலை சூரியன் முழு பொலிவுடன் உதித்தது. காலை சுமார் 10 மணி ஆகியிருந்தது. காலை 9 மணிக்கு ராகவ் அவளை எழுப்பி தயார் செய்து யாருக்கும் தெரியாமல் காரில் ஏற்றி தானும் ஏறினான். இப்போது கார் ஒரு அழகான மற்றும் பெரிய பங்களாவின் போர்ச்சில் வந்து நின்றது. மான்வி அமைதியாக உட்கார்ந்து ஜன்னல் வழியே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்களுக்கு கீழே லேசான கருவட்டங்கள் இருந்தன. ஒரே இரவில் பல வருடங்களின் களைப்பு அவளது முகத்தில் இறங்கியது போல. அவள் இன்னும் நேற்றிரவு நடந்தவற்றை புரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தாள். திருமணம், மல்ஹோத்ரா பங்களா, அந்த பணக்கார பெண், பிறகு ராகவ். எல்லாமே அவளது புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. ராகவ் காரின் கதவை திறந்து அமைதியான குரலில் சொன்னான், இறங்கு. அவள் அமைதியாக வெளியே வந்தாள். முன்னால் பறந்து கிடந்த பெரிய பங்களாவை பார்த்து ஆச்சரியத்துடன் சுற்றிலும் பார்வையை ஓட்டினாள். சில நொடிகளுக்கு பிறகு மெதுவான குரலில் சொன்னாள், இந்த இடம். ராகவ் முதல் முறையாக மென்மையான பார்வையை அவள் மீது செலுத்தினான் மற்றும் சொன்னான், இது என் வீடு, என் உழைப்பால் உருவாக்கியது. மான்வி தானாகவே சொன்னாள், பிறகு நேற்றிரவு நாம் இருந்த பங்களா யாருடையது? ராகவ் சுருக்கமாக பதில் சொன்னான், அது அந்த பெண்ணின் வீடு, உலகத்தின் முன் என் மனைவியாக இருப்பவள். இந்த ஒரு வாக்கியம் மான்வியின் மனதில் மீண்டும் பல கேள்விகளை எழுப்பியது. ஆனால் அவள் அமைதியாக இருப்பதே சிறந்தது என்று நினைத்தாள். ராகவ் கதவை நோக்கி நடந்தபடி சொன்னான், வா, உன்னை உன் மாமியாரிடம் அறிமுகப்படுத்துகிறேன். மான்வி திகைத்து, உங்கள் அம்மா? ஆனால் பதில் சொல்லாமல் அவன் உள்ளே நுழைந்தான். அவளும் அமைதியாக அவனை பின்தொடர்ந்தாள். லாஞ்சில் நுழைந்த உடனேயே ஒரு அமைதியான பெண்மணி சோபாவில் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. வெள்ளை உடை, அமைதியான முகம் மற்றும் கண்களில் விசித்திரமான இரக்கம் இருந்தது. ராகவ் அவர்களுக்கு அருகில் சென்று நின்று மிக எளிமையாக சொன்னான், அம்மா, இவள் மான்வி, என் மனைவி. கௌசல்யா தேவி சில நொடிகள் அதிர்ச்சியில் இருந்தார். பிறகு தன் காதில் நம்பிக்கை வராதது போல, என்ன சொன்னாய், உன் மனைவியா? அடுத்த நொடியே அவர் மகிழ்ச்சியுடன் எழுந்து மான்வியின் அருகில் வந்து அன்புடன் அணைத்து கொண்டார். ஓ கடவுளே, எனக்கு நம்பவே முடியவில்லை. என் ராகவ் திருமணம் செய்து கொண்டான், அதுவும் இவ்வளவு அப்பாவியான, இவ்வளவு அழகான பெண்ணுடன். மான்வி இந்த எதிர்பாராத அன்பில் ஆச்சரியமடைந்தாள். கடைசியாக எப்போது யாராவது அவளை இப்படி மார்பில் அணைத்தார்கள் என்று நினைவில் இல்லை. ராகவ் அமைதியாக இருவரையும் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு சுருக்கமாக சொன்னான், அம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்கள் பேசுங்கள். எந்த விளக்கமும் கொடுக்காமல் படிக்கட்டுகள் நோக்கி நடந்தான். கௌசல்யா தேவி மான்வியின் கையை பிடித்து தன் அருகில் சோபாவில் உட்கார வைத்தார். அவர் அவளது முகத்தை கவனமாக பார்த்தார். பிறகு மென்மையாக சொன்னார், உனக்கு தெரியுமா, ராகவுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எனக்கு எவ்வளவு ஆசை இருந்தது. இன்று அந்த ஆசை நிறைவேறியதும் எனக்கு நம்ப முடியவில்லை. வேறு பெண்ணே உன் பெயரை ராகவ் சொல்லிவிட்டான். ஆனால் உன்னை பற்றி கொஞ்சம் சொல். என்ன செய்கிறாய்? மான்வி மெதுவாக பதில் சொன்னாள், நான் எதுவும் செய்யவில்லை. நான் அதிகம் படித்தவள் இல்லை. அதனால் வீட்டிலேயே இருந்தேன். கௌசல்யா தேவி புன்னகையுடன் அவளது தலையில் கை வைத்து தடவினார்.
கல்வி வெறும் புத்தகங்களில் இருந்து மட்டும் வருவதில்லை பெண்ணே. உன் பேச்சு, உன் நடத்தை, உன் ஒழுக்கம், உன் வளர்ப்பு மிக நல்லது என்று சொல்கின்றன. பிறகு இரக்கத்துடன் கேட்டார், சரி சொல், உன் வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள்? கேள்வியை கேட்டதும் மான்வியின் கண் இமைகள் தாழ்ந்தன. தொண்டை நிறைந்தது. நீண்ட நேரம் அமைதியாக இருந்த பிறகு பெரும் சிரமத்துடன் சொன்னாள், யாரும் இல்லை. கௌசல்யா தேவியின் முகப்புன்னகை மெதுவாக மறைந்தது. அவர் உடனே அவளை மீண்டும் அணைத்துக் கொண்டு அவளது தலைமுடியில் அன்புடன் கை வைத்து சொன்னார், இப்படி ஒருபோதும் சொல்லாதே. இன்றிலிருந்து நீ தனியாக இல்லை, நான் இருக்கிறேன் அல்லவா? என்னை உன் அம்மாவாக நினை. என் பெண்ணுக்கு எழுதப்பட்டிருந்த அன்பு அத்தனையும் உனக்கு தருவேன். மான்வியின் கண்கள் மீண்டும் ஈரமானது. ஆனால் இந்த முறை கண்ணீரில் வலியுடன் ஒரு அறியாத பாசமும் கலந்திருந்தது. கௌசல்யா தேவி அவளது முகத்தை தன் கைகளில் எடுத்து மெதுவாக சொன்னார், ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள். என் ராகவை பற்றி ஒருபோதும் தவறாக நினைக்காதே. அவன் மிக குறைவாக பேச்சுவான். பல விஷயங்களை தன்னுள் மறைத்து வைப்பான். அவன் இப்போது எந்த சோதனையில் இருக்கிறான் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என் மகன் இதயம் கொண்டவன் என்று நிச்சயமாக தெரியும். அவன் வாழ்க்கையில் ஒருபோதும் எந்த அப்பாவியையும் தெரிந்தே அநீதி செய்ததில்லை. இன்று அவன் உனக்கு புரியாத ஒரு பாதையில் சென்று கொண்டிருந்தால் விரைவாக தீர்ப்பு சொல்லாதே. அவனுக்கு துணையாக இரு. அவன் மீது நம்பிக்கை வை. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு நாள் அவன் உன்னை ஒருபோதும் வெட்கப்பட வைக்க மாட்டான். மான்வி அமைதியாக அவரது பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளது மனதில் நேற்றிரவு கடுமையான வார்த்தைகள் எதிரொலித்துக் கொண்டிருந்தன. முன்னால் உட்கார்ந்த அம்மா தன் மகனை பற்றி அவள் இதுவரை பார்க்காத ஒரு படத்தை வர்ணித்துக் கொண்டிருந்தாள். முதல் முறையாக அவளுக்கு உணர்வு ஏற்பட்டது. ராகவ் மல்ஹோத்ராவின் வாழ்க்கையில் உண்மையிலேயே ஏதோ ரகசியம் மறைந்திருக்கிறது என்று. அதை அவன் உலகத்திடம் மட்டுமல்ல, தன் வீட்டாரிடமும் மறைத்து வைத்திருக்கிறான் என்று. அவன் முகத்திற்கு பின்னால் வேறொரு முகம் இருக்கிறது. அதைத்தான் இப்போது தேட வேண்டும். எல்லா நிலையிலும் இறுதியில் அவன் யார், அவன் ரகசியம் என்ன? அதே நேரத்தில் கௌசல்யா தேவி அவளுடன் அவர்களுக்கு முதல் சந்திப்பு போல இல்லாமல் பலமுறை சந்தித்தது போல பேசிக் கொண்டிருந்தார். மெதுவாக மதியம் சாயத் தொடங்கியது. அப்போது இருவரும் மீண்டும் காரில் ஏறினார்கள். முழு பயணமும் அமைதியில் கழிந்தது. மான்வி ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளது மனதில் கௌசல்யா தேவியின் ஒவ்வொரு வார்த்தையும் திரும்ப திரும்ப எதிரொலித்து கொண்டிருந்தது. அவள் தொடர்ந்து இதைத்தான் யோசித்துக் கொண்டிருந்தாள். ஒரே மனிதனை பற்றி இவ்வளவு முரண்பாடான விஷயங்கள் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? ஒருபுறம் அந்த நபர் அவளை வாங்கிய அடிமையாக நடத்தினான். மறுபுறம் ஒரு அம்மா முழு நம்பிக்கையுடன் சொல்கிறார், தன் மகன் ஒருபோதும் அப்பாவியிடம் அநீதி செய்ய மாட்டான் என்று. அவள் இந்த எண்ணங்களில் மூழ்கியிருந்தாள். அப்போது கார் ஒரு பெரிய மனநல மருத்துவமனை முன்னால் வந்து நின்றது. ராகவ் அமைதியாக இறங்கினான். மறுபுறம் வந்து அவளுக்கு கதவை திறந்து மெதுவாக சொன்னான், வா. மான்வியும் அமைதியாக அவனுடன் நடந்தாள். ராகவ் அவளது கையை உறுதியாக பிடித்திருந்தான். ஏதோ அறியாத பயத்திலிருந்து அவளை பாதுகாக்க விரும்புவது போல. பல நடைபாதைகளை கடந்த பிறகு அவர்கள் ஒரு வார்டுக்குள் நுழைந்தனர். அறையின் நடுவில் ஒரு இளைஞன் ஆழ்ந்த தூக்கத்தில் படுத்திருந்தான். அவன் முகத்தில் அப்பாவித்தனம் இருந்தது. ஆனால் மருந்துகளின் தாக்கத்தால் அவனை உணர்வற்ற நிலையில் வைத்திருந்தனர். மான்வி ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். பிறகு கேள்வியான பார்வையுடன் ராகவை நோக்கினாள். ராகவ் அருகில் இருந்த நாற்காலியை இழுத்து உட்கார்த்தான். அவன் சைகையால் மான்வியையும் உட்கார சொன்னான். சில நொடிகள் இருவரும் அமைதியாக இருந்தனர். பிறகு ராகவ் ஆழமான மூச்சு விட்டு முதல் முறையாக அவளது கண்களில் பார்த்து சொன்னான், இன்று நான் உன்னிடம் எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டேன். மான்வி அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து உட்கார்ந்தாள். ராகவ் தூங்கும் இளைஞனை சுட்டிக்காட்டினான். முதலில் இவன் என் சகோதரன் இல்லை. மான்வியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. என்ன? ஆனால் நீங்கள் சொன்னீர்கள். ஆம், நான் சொன்னது எனக்கு தெரியும். ஆனால் அது பொய். மேலும் ஒரு பொய் இருந்தது. அவன் மெதுவாக பேச்சை தொடர்ந்தான். நீ என்னை எந்த நிலையில் தெரிந்து கொண்டிருக்கிறாயோ நானும் அது இல்லை. மான்வியின் குரல் நடுங்கியது. பிறகு நீங்கள் யாரு? ராகவ் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக சொன்னான், நான் எந்த வியாபார பிரமுகரும் இல்லை. என் உண்மையான அடையாளம் ஒரு இரகசிய போலீஸ் அதிகாரி. பல வருடங்களாக ஒரு மிக ஆபத்தான குற்றவியல் நெட்வொர்க்குக்கு எதிராக இரகசிய நடவடிக்கை செய்து வருகிறேன். மான்வி நம்ப முடியாத பார்வையுடன் அவனை பார்த்தாள்.
ராகவ் தீவிரத்துடன் பேச்சை தொடர்ந்தான். நீ என் வீட்டில் பார்த்த அந்த பெண் சாதாரண பெண் இல்லை. அவள் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் கும்பலின் தலைவி. பல வருடங்களாக சட்டம் அவளை அடைய முயற்சி செய்து வருகிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவள் தப்பித்து விடுகிறாள். அவன் சில நொடிகள் நிறுத்தினான். பிறகு அந்த இளைஞனை பார்த்து சொன்னான், அந்த பெண்ணுக்கு மனநோயாளிகளிடம் பெரும் இரக்கம் இருக்கிறது. ஏனென்றால் அவளது சொந்த மகன் இதே நோயால் பாதிக்கப்பட்டு பிறகு உலகை விட்டுச் சென்றான். இதுதான் அவளது மிகப்பெரிய பலவீனம். இந்த பலவீனத்தை அடைய நாங்கள் ஒரு நீண்ட இரகசிய திட்டத்தை உருவாக்க வேண்டியிருந்தது. இந்த திட்டத்தின் போதுதான் எனக்கு அவளுடன் திருமணம் செய்ய வேண்டியிருந்தது. அவளுக்கு அருகில் இருந்து அவளது குற்றங்களுக்கு ஆதாரங்களை சேகரிக்க. மான்வி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். ராகவின் குரலில் முதல் முறையாக களைப்பு தெரிந்தது. எல்லாம் திட்டப்படி நடந்து கொண்டிருந்தது. ஆனால் பிறகு அவள் திடீரென்று முடிவு செய்தாள். இந்த இளைஞனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று. அவனை கவனித்துக் கொள்ள யாராவது இருக்க வேண்டும். உன் புகைப்படத்தை பார்த்ததும் அவள் உன்னை பிடித்து கொண்டாள். அவன் பார்வையை தாழ்த்தினான். உண்மையை சொல்லப்போனால் அந்த நாளில் நான் முதல் முறையாக பயந்தேன். ஒரு அப்பாவி பெண்ணின் முழு வாழ்க்கையும் அழிந்துவிடும் என்று தோன்றியது. நான் இதை நடக்கவிட முடியாது. அதனால் நான் முடிவை மாற்றினேன் மற்றும் உன்னுடன் நானே திருமணம் செய்து கொண்டேன். மான்வியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. எனவே இவை அனைத்தும் இதனால்தான். ராகவ் அதற்கு தலையசைத்தான். ஆம், உன்னை ஏமாற்றி வைத்திருப்பது என் கட்டாயம், ஆனால் எப்போதும் அல்ல. நேற்று நீ என்னை முழுமையாக்கினாய், நான் உன்னை முழுமையாக்கினேன். இந்த உறவின் மேலும் அவமானம் செய்ய முடியாது. அதனால் இன்று ஒவ்வொரு உண்மையையும் உனக்கு வெளிப்படுத்தினேன். என் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியத்தை நீ மற்றவர்களிடம் கேட்பதை நான் விரும்பவில்லை. அவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு தீவிரமான குரலில் சொன்னான், என்னிடம் இப்போது அந்த பெண்ணுக்கு எதிராக கிட்டத்தட்ட அனைத்து ஆதாரங்களும் உள்ளன. வெறும் இறுதி கட்டம் மட்டுமே மிச்சம். இந்த நடவடிக்கை முடிவடைந்ததும் அவள் சட்டத்தின் முன் பதில் சொல்ல வேண்டும். அந்த நேரம் வரை உன் நம்பிக்கை எனக்கு தேவை. மான்வி மெதுவாக கேட்டாள், உங்கள் அம்மா, அவர் இவை எல்லாம் தெரியுமா? ராகவின் உதடுகளில் லேசான புன்னகை தோன்றியது. அம்மாவுக்கு என்னை போலீசில் இருப்பது மட்டுமே தெரியும். ஆனால் என் உண்மையான பொறுப்பு மற்றும் இந்த இரகசிய பணி அவருக்கும் தெரியாது. உங்களின் பாதுகாப்பிற்காக இது சிறந்தது. மாணவி மௌனமாக மீண்டும் அந்த இளைஞனை பார்த்தாள். அவன் மருந்துகளின் தாக்கத்தில் அறியாமல் தூங்கிக் கொண்டிருந்தான். பிறகு மெதுவாக கூறினாள், நேற்று இரவு நான் உங்கள் கண்களில் பார்த்து சொன்னேன். இப்போது அவர் இல்லை. தோன்றுபவர்கள் ஒருவேளை என் இதயம் சரியாக சொல்கிறது. ராகவ் முதல் முறையாக அவளை அப்படி பார்த்தான். அவன் இதயத்தின் சுமை சற்று இலேசாகியது போல். இப்போது நீங்கள் உண்மையை அருந்துவிட்டீர்கள். நான் உங்களிடம் ஒரே ஒரு வாக்குறுதியை மட்டும் கேட்கிறேன். இந்த பணி முடியும் வரை என்னுடன் விட்டுவிட மாட்டீர்கள். மாணவி எந்த பதிலும் கொடுக்கவில்லை. அவள் மௌனமாக அந்த தூங்கும் இளைஞனை பார்த்தாள். பிறகு ராகவின் பக்கம் பார்வையை உயர்த்தினாள். அவள் கண்களில் இன்னும் எண்ணற்ற கேள்விகள் இருந்தன. ஆனால் முதல் முறையாக அந்த கேள்விகளுடன் பயத்தை விட நம்பிக்கையின் ஒரு மெல்லிய கதிரும் தெரிந்தது. முழு நாளும் வழக்கம் போல் கழிந்தது. இரவு ஆழமாகிவிட்டது. மாணவி தன் அறையில் மௌனமாக உட்கார்ந்து முன் சுவரை பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் உண்மையில் அவள் எதையும் பார்க்கவில்லை. முழு நாளும் அவள் மனதில் ஒரு சிக்கலான முடிச்சு போல் சுழன்று கொண்டிருந்தது. அவளிடம் சொல்லப்பட்டது அவள் ஒரு கோடியில் வாங்கப்பட்டு விட்டாள் என்பது. ஆனால் உலகம் அவளை ஒரு மனநோயாளியின் மனைவி என்று நினைக்கும் என்று சொல்லப்பட்டது. உண்மையில் அவள் கணவர் வேறு யாரோ இருப்பார். இப்போது அவளுக்கு தெரிய வந்தது. ராகவ் மல்ஹோத்ரா உண்மையில் ஒரு இரகசிய போலீஸ் அதிகாரி. அவன் முழு வாழ்க்கையும் ஒரு ஆபத்தான பணியின் பகுதி. அவளுக்கு புரியவில்லை இந்த எல்லா முகங்களில் உண்மையான முகம் எது என்பது. அவள் அந்த எண்ணங்களில் மூழ்கியிருந்தாள். அப்போது கதவில் தட்டல் ஒலித்தது. ஒரு வேலைக்காரன் உள்ளே வந்து மரியாதையுடன் சொன்னான், மால்கின் சாஹிபா, உங்களை கீழே டைனிங் ஹாலுக்கு அழைத்திருக்கிறார்கள். மாணவி மௌனமாக தலையசைத்தாள். துப்பட்டாவை சரி செய்து மெதுவாக படிகளில் இறங்கி கீழே வந்தாள். டைனிங் டேபிளின் பக்கத்தில் நிர்மலா தேவி முழு அழகுடன் உட்கார்ந்திருந்தாள். அவர்களின் வலது பக்கத்தில் ராகவ் மௌனமாக உட்கார்ந்திருந்தான். அவன் முகத்தில் எப்போதும் போல் எந்த உணர்ச்சியும் இல்லை. மாணவி அருகில் சென்று மெல்லிய குரலில் சொன்னாள், நமஸ்தே. நிர்மலா தேவி பதில் சொல்லாமல் கையின் சைகையால் முன் நாற்காலியை சுட்டிக்காட்டினாள். உட்காருங்கள். மாணவி மௌனமாக உட்கார்ந்தாள். சில நிமிடங்கள் நிர்மலா தேவி அவளை மௌன பார்வையால் பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு அவர்கள் உதடுகளில் ஒரு குளிர்ந்த புன்னகை எழுந்தது.
போலும் இன்று என் கணவர் உங்களை வெளியே அழைத்துச் சென்றிருந்தார். அதனால்தான் உங்கள் இதயத்தில் சில புதிய நம்பிக்கைகள் உருவாகியிருக்கின்றன. மாணவி பார்வையை கீழே தாழ்த்திக் கொண்டு மௌனமாக இருந்தாள். நிர்மலா தேவி சற்று கடுமையான தொனியில் சொன்னாள், உங்கள் மனதில் ஒரு விஷயத்தை எப்போதும் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீட்டில் உங்கள் நிலை ஒரு வேலைக்காரியின் நிலை மட்டுமே. உங்கள் இடத்தை ஒருபோதும் மறக்க முயற்சிக்காதீர்கள். மாணவியின் கைகள் தானாக ஒன்றுடன் ஒன்று பின்னிக் கொண்டன. ஆனால் அவள் வாயை திறக்கவில்லை. நிர்மலா தேவி பேச்சை தொடர்ந்தாள். இன்று அவர் உங்களை தன் உடன் அழைத்துச் சென்றிருந்தால் அதன் அர்த்தம் நீங்கள் இந்த வீட்டின் மாலிகினாக உங்களை நினைக்கத் தொடங்க வேண்டும் என்பதல்ல. உங்கள் நிலை முதல் நாள் இருந்ததே போல் இருக்கும். மாணவி தானாக ஒரு பார்வை ராகவை நோக்கி உயர்த்தினாள். அவன் மௌனமாக உட்கார்ந்திருந்தான். ஆனால் அவன் கண்களில் ஒரு கணம் தீவிரம் உருவானது. அவன் மிக மெதுவாக தலையசைத்து மாணவியை மௌனமாக இருக்க சைகை செய்தான். மாணவி உடனே பார்வையை தாழ்த்திக் கொண்டாள். நிர்மலா தேவி தண்ணீர் கிளாஸை மேசையில் வைத்தபடி சொன்னாள், நாளை காலை என் தேவர் இங்கு வருவார். அவர் சிறிது நேரம் உங்களுடன் செலவழிப்பார். நீங்கள் அவரின் தேவைகள் மற்றும் வசதியை கவனித்துக் கொள்வீர்கள். அவர் மனதளவில் பலவீனமானவர். எனவே அவருடன் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். எந்தவிதமான அநாகரிகம் அல்லது கடுமையும் எனக்கு பிடிக்காது. அவர்களின் தொனியில் கட்டளை தெரிந்தது. மாணவி எந்த பதிலும் கொடுக்கவில்லை. நிர்மலா தேவி மேலும் சொன்னாள், நான் விரும்பவில்லை அவர் தன்னுடன் ஒரு அந்நியர் இருப்பதாக உணர வேண்டும். உங்கள் நடத்தை அப்படி இருக்க வேண்டும். அவர் தன்னை பாதுகாப்பாகவும் மனநிம்மதியாகவும் உணர வேண்டும். என் அறிவுரைக்கு எதிராக ஒரு அடி எடுத்து வைத்தாலும் அதன் விளைவுகள் நல்லதாக இருக்காது. முழு நேரமும் ராகவ் மௌனமாக இருந்தான். அவன் கைகள் மேசையில் வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் விரல்கள் மெதுவாக ஒன்றுடன் ஒன்று அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தன. அவன் தன் உள்ளத்தில் ஏதோ எதிர்வினையை அடக்க முயற்சிப்பது போல். முன்னால் உட்கார்ந்த பெண் அவன் மனைவி. அவன் மனைவியை வேறொருவருக்கு ஒப்படைக்கும் பேச்சு. இதுவே அவனுக்கு தீயை மூட்டியது. மாணவி ஒரு கணம் மீண்டும் அவனை பார்த்தாள். இம்முறையும் அவன் வெறும் சைகை மட்டுமே செய்தான். பொறுமையாக இருங்கள், மௌனமாக இருங்கள். மாணவி தன் எல்லா குழப்பங்கள், கேள்விகள் மற்றும் எதிர்ப்புகளை இதயத்தில் புதைத்து விட்டாள். அவள் மௌனமாக உட்கார்ந்திருந்தாள். ஆனால் இப்போது அவளுக்கு முன்பை விட அதிக தீவிரத்துடன் உணர்ந்தாள். இந்த வீடு வெறும் சுவர்களின் வீடு அல்ல, ரகசியங்கள், கட்டளைகள் மற்றும் மௌனங்களின் சிறைச்சாலை. அங்கு ஒவ்வொருவரும் ஒரு கதாபாத்திரத்தை நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான உண்மை இன்னும் திரைகளுக்கு பின்னால் மறைந்திருக்கிறது. அடுத்த நாள் மதியம் ஆகிக் கொண்டிருந்தது. மாணவி காலையில் இருந்து அதே அறையில் மௌனமாக உட்கார்ந்திருந்தாள். ஒவ்வொரு கடந்து செல்லும் நிமிடமும் அவள் இதயத்தின் துடிப்பை அதிகமாக்கியது. நிர்மலா தேவியின் நேற்றிரவு பேச்சுகள் மீண்டும் மீண்டும் அவள் மனதில் ஒலித்துக் கொண்டிருந்தன. என் தேவர் வருவார். அவரின் தேவைகள் மற்றும் வசதியை கவனித்துக்கொள். அதன் அர்த்தத்தை அவள் மிக நன்றாக புரிந்து கொண்டிருந்தாள். சில நிமிடங்கள் மேலும் கழிந்தன. கதவில் மெல்லிய தட்டல் ஒலித்தது. அவள் திடுக்கிட்டாள். சில நிமிடங்களுக்குப் பிறகு அறை கதவு திறந்து 2 வேலைக்காரர்கள் ஒரு இளைஞனுக்கு துணையாக அழைத்து உள்ளே வந்தனர். மாணவி தானாகவே அவனை அடையாளம் கண்டு கொண்டாள். இவன்தான் நேற்று அவள் மனநோய் மருத்துவமனையில் படுக்கையில் ஆழ்ந்த தூக்கத்தில் பார்த்த அதே இளைஞன். இன்று அவன் தன் கால்களில் நடந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் நடை சமநிலையற்றதாக இருந்தது. கைகள் விசித்திரமான விதத்தில் வளைந்திருந்தன. முக உணர்வுகளில் தெளிவாக தெரிந்தது. அவன் மனதளவில் முழுமையாக ஆரோக்கியமானவன் அல்ல. வேலைக்காரர்கள் அவனை சோபாவில் உட்கார வைத்து மரியாதையுடன் சொன்னார்கள், சின்ன சாஹப், நாங்கள் வெளியேயே இருக்கிறோம். ஏதாவது தேவைப்பட்டால் அழைத்து விடுங்கள். கதவு மூடிய உடனே அறையில் மௌனம் நிலவியது. மாணவி இன்னும் அறையின் மறுமூலையில் சுருங்கி உட்கார்ந்திருந்தாள். இளைஞன் சில சமயம் மேலே பார்த்தான், சில சமயம் சுவரை பார்த்தான், சில சமயம் தன் கைகளின் விரல்களை எண்ணத் தொடங்கினான். திடீரென்று அவன் பார்வை மாணவியின் மீது விழுந்தது. அவன் முகத்தில் ஒரு குழந்தைத்தனமான புன்னகை வந்தது. அவன் குழந்தை போல் கை அசைத்து சைகை செய்தான். இங்கே வாருங்கள். மாணவி முதலில் பயந்து போனாள். அவள் கால்கள் தரையில் ஒட்டிக்கொண்டது போல். ஆனால் அடுத்த கணமே ராகவின் பேச்சு நினைவுக்கு வந்தது. இந்த இளைஞனிடம் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். அவள் தைரியம் செய்து மெதுவாக நடந்து அவன் முன்னால் சென்று உட்கார்ந்தாள். இருவரும் சிறிது நேரம் மௌனமாக இருந்தனர். பிறகு இளைஞன் தலையை சற்று நெருக்கமாக்கி மெல்லிய குரலில் சொன்னான், எனக்கு தெரியும், நீங்கள் என் மனைவி இல்லை. மாணவி திடுக்கிட்டாள். அவள் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். இளைஞன் குழந்தைத்தனமாக புன்னகைத்து உடனே சொன்னான்,
பயப்படாதே, நான் உன்னுடன் எதுவும் செய்ய மாட்டேன். அவன் தொனியில் இருந்த நேர்மை மாணவியின் இதய பயத்தை மெதுவாக குறைத்தது. அவள் மென்மையாக கேட்டாள், உனக்கு இது எப்படி தெரியும்? இளைஞன் உடனே தன் விரலை உதடுகளில் வைத்து முணுமுணுப்பு போல் சொன்னான், இது ரகசியம். பிறகு சுற்றிலும் பார்த்தான், யாராவது கேட்கிறார்களா என்பது போல் மெதுவாக சிரித்தான். ராகவ் பையா சொன்னார், அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என் பாபி, ஆனால் யாருக்கும் சொல்லக்கூடாது. நான் ரகசியம் வைத்திருந்தால் எனக்கு சாக்லேட் கிடைக்கும். அவன் கண்களில் குழந்தை போன்ற ஒளி இருந்தது. மாணவி தானாக புன்னகைத்தாள். ஒருவேளை பல நாட்களுக்குப் பிறகு அவள் முகத்தில் முதல் முறையாக உண்மையான புன்னகை வந்திருந்தது. அப்படியென்றால் நீ இப்போது எனக்கு ரகசியத்தை ஏன் சொன்னாய்? இளைஞன் உடனே 2 கைகளாலும் தன் வாயை மூடிக்கொண்டான். ஓ, நான் மறந்துவிட்டேன். பிறகு குழந்தைத்தனமாக சொன்னான், ஆனால் நீங்கள் பாப்பி தானே? பாப்பிக்கு ரகசியம் சொல்லலாம் இல்லையா? அவள் யாருக்கும் சொல்ல மாட்டாள். மாணவியின் கண்கள் ஈரமாகின. அவள் மெதுவாக சொன்னாள், ஆம், நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். இளைஞன் மகிழ்ச்சியில் கைதட்டினான். உண்மையா? பிறகு ராகவ் பையா என்னை திட்டமாட்டார்கள். அதே நேரத்தில் ஒரு வேலைக்காரன் உணவு தட்டை வைத்துவிட்டு சென்றான். இளைஞன் தட்டை பார்த்தான். பிறகு குழந்தைகள் போல் முகம் சுளித்தான். எனக்கு தானாக சாப்பிட பிடிக்காது. மாணவி மென்மையாக தட்டை தன் பக்கம் இழுத்தாள். நான் ஊட்டினால் சாப்பிடுவாயா? இளைஞன் உடனே வலுவாக தலையசைத்தான். ஆம், அம்மா ஊட்டியது போல். ஆனால் அவள் இப்போது ஊட்டுவதில்லை. அவன் மனச்சோர்வுடன் இருந்தான். மாணவி ரொட்டியின் சிறிய உருண்டையை உருவாக்கி அவன் பக்கம் நீட்டினாள். நான் இருக்கிறேன் அல்லவா, நான் ஊட்டுகிறேன். அவன் கீழ்ப்படிந்த குழந்தை போல் வாயைத் திறந்தான். ஒவ்வொரு வாய் உணவுக்குப் பிறகும் அவன் புன்னகைத்தபடி சில சமயம் அவள் முகத்தை பார்த்தான், சில சமயம் புன்னகைத்தான். உணவு முடிந்ததும் அவன் தன் கையால் தண்ணீர் டம்ளரை எடுத்து அவளுக்கு குடிக்கக் கொடுத்தான். இளைஞன் தண்ணீர் குடித்த பிறகு புன்னகைத்துக் கொண்டு, பாபி, நீங்கள் நல்லவர் என்றான். சபை முழுவதும் என்னை பயந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பயப்படவில்லை. இதை கேட்டதும் மாணவியின் இதயத்தில் ஒரு விசித்திரமான வலி எழுந்தது. அவள் மெதுவாக அவனது கலைந்த தலைமுடியை சீர்படுத்தினாள் மற்றும் மெல்லிய குரலில், உன்னை பயப்பட வேண்டிய அவசியமில்லை. உன்னை பராமரிக்க வேண்டும் என்றாள். இளைஞன் அலட்சியமாக தன் தலையை சோபாவில் சாய்த்தான் மற்றும் குழந்தைகள் போல் புன்னகைத்தபடி, பிறகு இன்று நான் தனியாக இல்லை என்றான். மாணவி மௌனமாக கண்களை மூடிக்கொண்டாள். அவளுக்கு முதல் முறையாக உணர்ந்தாள், சிலர் மனநோய் காரணமாக அல்ல, உலகின் கொடூரம் காரணமாகவே அதிக தனிமையில் ஆகிவிடுகிறார்கள். மேலும் சில சமயங்களில் மென்மையாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கூட அவர்களுக்கு உலகின் முழு அன்பாக மாறிவிடுகிறது. காலம் மெதுவாக கடந்து கொண்டிருந்தது. ஒரு வாரம் கடந்துவிட்டது. இந்த ஒரு வாரத்தில் மாணவியின் வாழ்க்கை ஒரே இடத்தில் நின்றுவிட்டது போல் இருந்தது. அவள் பெரும்பாலும் தன் அறைக்குள் மட்டுமே இருந்தாள். ராகவ் அவளிடம் வரவில்லை, அவளுடன் பேசவும் இல்லை. ஒரு நாள் மட்டும் அந்த மனநோயாளி இளைஞன் சில மணி நேரங்களுக்கு அவளிடம் வந்தான். அவன் முன்பு போல் குழந்தைத்தனத்துடன் அவளுடன் நேரம் செலவிட்டான். பிறகு மாலை சாயும் போது வேலைக்காரர்கள் அவனை மீண்டும் மனநோய் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். மற்ற நாட்கள் மௌனம், காத்திருப்பு மற்றும் குழப்பத்தில் கடந்தன. அவளுக்கு எந்த பொருளின் குறைவும் இல்லை, ஆனால் இதயத்தில் கேள்விகளின் சுமை ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டிருந்தது. அவள் இந்த மௌனத்தில் ஜன்னல் அருகில் உட்கார்ந்திருந்தாள். திடீரென்று வெளியில் ஓடும் காலடிகள், உயர்ந்த குரல்கள் மற்றும் பரபரப்பு ஒலிகள் கேட்டன. அவள் எழுந்து கதவை திறந்து வேகமாக வெளியே வந்தாள். முழு வீடும் திடீரென்று மாறியிருந்தது. பல போலீஸ் அதிகாரிகள் பல திசைகளில் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருந்தனர். சிலரை கைது செய்து கொண்டிருந்தனர். வீட்டின் பல பகுதிகளில் தேடுதல் நடைபெற்று கொண்டிருந்தது. மாணவியின் பார்வை தானாக முன்னால் சென்று நின்றது. ராகவ் போலீஸ் உடையில் நின்றிருந்தான். அவன் தோள்களில் ரேங்க் மின்னிக் கொண்டிருந்தது மற்றும் முகத்தில் அதே தீவிரம் இருந்தது. ஆனால் இன்று முதல் முறையாக அவன் எந்த இரகசிய கதாபாத்திரத்தில் அல்ல, தன் உண்மையான அடையாளத்துடன் நின்றிருந்தான். அவன் முன்னால் நிர்மலா தேவி வீல் சேரில் உட்கார்ந்திருந்தாள். அவர்கள் முகத்தில் கோபம், ஆச்சரியம் மற்றும் நம்ப முடியாத அதிர்ச்சி ஒன்றாக தெரிந்தது. அவர்கள் நடுங்கும் குரலில், இப்படியெல்லாம் நீதானா? நான் உன்னை நம்பினேன். என் வாழ்க்கையில் இடம் கொடுத்தேன், நீ என்ன செய்தால் என்றார்கள். ராகவ் உறுதியுடன் பதிலளித்தான், இது தனிப்பட்ட துரோகம் அல்ல, சட்டத்தின் நடவடிக்கை. நிர்மலா தேவியின் குரல் உயர்ந்தது. நடவடிக்கையா? நீ பல வருடங்கள் என் நம்பிக்கையை பெற்றாய், என் வீட்டில் இருந்தாய், என் ரகசியங்களை அறிந்தாய். இன்று என்னை குற்றவாளியாக்கி நிற்கிறாய்.
ராகவ் அமைதியான ஆனால் உறுதியான குரலில், நான் பல வருடங்களாக மறைக்கப்பட்ட உண்மையை மட்டும் வெளியே கொண்டு வந்துள்ளேன் என்றான். உங்கள் நெட்வொர்க் எண்ணற்ற குடும்பங்களுக்கு தீங்கு விளைவித்தது. சட்டவிரோத நடவடிக்கைகளால் மக்களின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. நீங்கள் சட்டத்திலிருந்து தப்பினீர்கள். இப்போது அனைத்து ஆதாரங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். நிர்மலா தேவி கோபத்துடன் வீல்சேரின் கைப்பிடியை பிடித்துக் கொண்டார். உனக்கு வெற்றி கிடைத்துவிட்டதாக நினைக்கிறாயா? ராகவ் பதிலளித்தான். வெற்றியோ தோல்வியோ என்னுடையது அல்ல, சட்டத்துடையது. இதற்கிடையில் ஒரு போலீஸ் அதிகாரி முன்னால் வந்து, சார், அனைத்து ஆவணங்கள், பதிவுகள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டு விட்டன. வீட்டிலிருந்து சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டன. அனைத்து நபர்களும் கைது செய்யப்பட்டு விட்டனர் என்றார். ராகவ் சுருக்கமாக தலையசைத்தான். மாணவி சில அடிகள் தொலைவில் மௌனமாக நின்று இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். கடந்த பல நாட்களாக கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின் உண்மை இன்று அவள் முன்னால் உயிர் பெற்றது. போலீஸ் அதிகாரிகள் நிர்மலா தேவியின் வீல்சேரை மெதுவாக வெளியே அழைத்துச் செல்லத் தொடங்கினர். அவர் திடீரென்று திரும்பி ராகவை பார்த்து, நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். நினைவில் வை, எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் உன்னை அழித்து விடுவேன் என்றார். ராகவ் அவர்கள் கண்களை பார்த்தபடி மிகுந்த தீவிரத்துடன், மிரட்டல்கள் நீதியின் பாதையை மாற்றாது. இப்போது முடிவை நீதிமன்றம் செய்யும் என்றான். நிர்மலா தேவி தொடர்ந்து கோபத்தில் ஏதேதோ சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் போலீஸ் அவர்களை வெளியே அழைத்துச் சென்றது. சில நிமிடங்களில் வீட்டில் இருந்த மற்ற நபர்களும் கைது செய்யப்பட்டனர். வீடு ஒரு வாரமாக ரகசியங்களுக்கு சாட்சியாக இருந்தது. இன்று சட்டத்தின் முன்னிலையில் அந்த ரகசியங்களிலிருந்து காலியாகிக் கொண்டிருந்தது. மாணவி மௌனமாக நின்று ராகவை பார்த்து கொண்டிருந்தாள். இன்று முதல் முறையாக அவளுக்கு அவனை வேறொருவரின் கதையின் கதாபாத்திரமாக அல்ல, தன் கடமையில் உறுதியாக இருக்கும் ஒரு போலீஸ் அதிகாரியாக பார்த்தாள். சில சமயங்களில் உண்மை வெளிவர நேரம் எடுக்கும். ஆனால் அது வரும்போது பல முகங்களின் முகமூடிகளையும் உடன் எடுத்துச் செல்லும். அவள் ஒரு மௌனப் பார்வை அவன் மீது வீசிவிட்டு அவன் சென்று விட்டான். முழு நாளும் வழக்கம் போல் கடந்தது. இரவு தன் கருப்பு திரையை முழு வீட்டின் மீதும் பரப்பியிருந்தது. பெரிய அரண்மனை போன்ற பங்களாவில் இப்போது 2 வேலைக்காரர்கள் மட்டுமே இருந்தனர். மற்ற அனைவரும் சென்றுவிட்டனர். மாணவி தன் அறையில் ஒரு மூலையில் முழங்கால்களை மார்புடன் சேர்த்து உட்கார்ந்திருந்தாள். முழு நாளும் ஒரு பயங்கர கனவு போல் கடந்தது. காலையில் இந்த வீடு ரகசியங்களால் நிரம்பியிருந்தது. மாலை ஆகும்போது அனைத்தும் மாறிவிட்டது. போலீஸ் நடவடிக்கை, கைதுகள், சத்தம், கேள்விகள் மற்றும் பிறகு திடீர் முழு மௌனம். அவளுக்கு எதுவும் புரியவில்லை. இனி முன்னால் என்ன நடக்கும் என்று. ராகவ் காலை முதல் சென்றிருந்தான். அவன் எந்த செய்தியும் அனுப்பவில்லை. அவன் எப்போது திரும்புவான் என்றும் யாரும் சொல்லவில்லை. அவள் மீண்டும் மீண்டும் கதவை பார்த்தாள் மற்றும் ஒவ்வொரு முறையும் ஏமாற்றமடைந்தாள். சில நிமிடங்கள் கழித்து திடீரென்று அறை கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. மாணவி பயத்தில் பதறி ஒரு அலறலுடன் எழுந்தாள். ஆனால் அடுத்த கணம் ராகவை பார்த்ததும் அவள் கண்களில் தேங்கிய கண்ணீர் வழிந்தது. அவள் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் ஓடி அவன் அருகில் வந்து அவன் கழுத்தில் கட்டிக்கொண்டாள். நீங்கள் வந்துவிட்டீர்கள். அவள் குரல் அழுதபடி உடைந்தது. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. உங்களுக்கு தெரியுமா நான் எந்த நிலையில் இருந்தேன் என்று? எல்லாம் முடிந்துவிட்டது போல் இருந்தது. நீங்கள் என்னை தனியாக விடமாட்டேன் என்று சொன்னீர்கள். ஆனால் நீங்கள் முழு நாளும் வரவில்லை. நான் பயத்தில் பைத்தியமாகிவிட்டேன். நீங்கள் இவர்களை கைது செய்ய போகிறீர்கள் என்றால் எனக்கு முன்பே சொல்லியிருக்கலாம். ஒவ்வொரு கணமும் நீங்கள் திரும்பி வரமாட்டீர்கள் என்ற பயம் இருந்தது. அவள் விக்கல்கள் அதிகரித்துக் கொண்டிருந்தன. ராகவ் மௌனமாக அவள் தலையில் கை வைத்து அவளை தன் அருகில் வைத்துக்கொண்டு மென்மையாக, போதும், இனி அழாதே, என் மனைவியை தனியாக விட்டுவிடுவேன் என்று எப்போதாவது நடக்குமா என்றான். மாணவி கண்ணீர் நிறைந்த கண்களுடன் அவனை பார்த்தாள். ராகவ் லேசான புன்னகையுடன், மன்னித்து விடுங்கள், சட்ட நடவடிக்கை முடிவடைய என எதிர்பார்த்ததை விட அதிக நேரம் எடுத்தது. ஒவ்வொரு விஷயத்தையும் நானே பார்க்க வேண்டியிருந்தது. பல வருடங்களின் உழைப்பு வீணாகக்கூடாது என்பதற்காக. அதனால்தான் தாமதமானது. ஆனால் நான் திரும்பி வருவேன் என்ற வாக்குறுதியுடன் சென்றேன். அதை நிறைவேற்ற வந்துள்ளேன் என்றான். அவன் மெதுவாக மாணவியின் கண்ணீரை துடைத்தான். இனி இங்கு நமக்கு வேலை எதுவும் இல்லை.
நீ என்னுடன் என் வீட்டிற்கு வருவாயா? அம்மா உன்னை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாள். இனி நீ ஒருபோதும் தனியாக உணரமாட்டாய்." மாணவி மௌனமாக அவனை பார்த்துக் கொண்டிருந்தாள். ராகவ் மென்மையான குரலில் மேலும் மேலும் ஒரு விஷயம், தானியலுடன் நீ காட்டிய பொறுமை, அன்பு மற்றும் கருணைக்காக நான் எப்போதும் உனக்கு நன்றியுடையவனாக இருப்பேன். நீ எனக்கு மட்டும் துணையாக இல்லை, ஒரு அபலையான மனிதனுக்கு மரியாதை மற்றும் உறவையும் கொடுத்தாய். அனைவராலும் அப்படி செய்ய முடியாது என்றான். மாணவி லேசான புன்னகையுடன் தலையை குனிந்தாள். நன்றி சொல்ல வேண்டியது நான்தான். நீங்கள் என் வாழ்க்கையை அந்த இருண்ட பாதையில் செல்வதிலிருந்து காப்பாற்றினீர்கள். உங்களை பெற்றதால் நான் என்னை உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி என்று நினைக்கிறேன். என் விதியில் இப்படி ஒரு மனிதர் வருவார் என்று நான் ஒருபோதும் நினைத்துக்கூட பார்த்ததில்லை. அவர் தன் கடமைக்காக இவ்வளவு தியாகம் செய்து மற்றவர்களின் பாதுகாப்பை தன் முதல் பொறுப்பாக கருதுவார். ராகவின் கண்களில் முதல் முறையாக கவலையற்ற அன்பு தெரிந்தது. அவன் மாணவியின் இரு கைகளையும் தன் கைகளில் எடுத்துக்கொண்டு மெதுவாக, வாழ்க்கையில் பல தவறான புரிதல்கள் வந்தன, பல ரகசியங்களும் இருந்தன. ஆனால் இனி நமக்கிடையில் எந்த திரையும் இருக்காது. நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தருகிறேன். இன்றிலிருந்து உன் ஒவ்வொரு பயத்திலும் நான் உன்னுடன் நிற்பேன். ஒவ்வொரு சிரமத்திலும் உன் துணையாக இருப்பேன். என் சக்தி இருக்கும் வரை உன் கண்களில் இன்று போன்ற கண்ணீர் மீண்டும் வராமல் பார்த்துக் கொள்வேன் என்றான். மாணவி மௌனமாக தன் தலையை அவன் தோளில் சாய்த்தாள். அவள் முகத்தில் பல நாட்களுக்குப் பிறகு ஒரு அமைதியான புன்னகை தோன்றியது. ஒரு நீண்ட மற்றும் கடினமான பயணத்திற்கு பிறகு இறுதியாக தன் வீடு, தன் நம்பிக்கை மற்றும் தன் ஜீவனாதியை பெற்றது போல் இருந்தது. ராகவ் அவளை தன் அணைப்பில் இறுக்கிக் கொண்டான் மற்றும் இருவரும் மௌனமாக வரப்போகும் வாழ்க்கையை நோக்கி பார்த்தனர். அங்கு கடந்த காலத்தின் காயங்கள் இருந்தன. ஆனால் அந்த காயங்களுக்கு மருந்திட அவர்கள் இப்போது ஒருவருக்கொருவர் துணையை பெற்றிருந்தனர்.